சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். துணை முதலமைச்சரின் இந்த பிரச்சாரம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலையில தனது சொந்த தொகுதிக்கு இன்றைய தினம் அவர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இன்று காலையில் தான் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகாக இன்று மாலையிலேயே தனது தொகுதியில் முழு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து நாளை தினமும் தனது தொகுதிக்குள்ளேயே அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தினங்களை தொகுதிக்குள்ளாக தனக்காக வாக்கு சேகரித்ததற்கு பிறகு மீண்டும் வழக்கம் போல மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கட்சியினர் சார்ந்த வேட்பாளர்களை தொடர்ந்து அவர் வாக்கு சேகரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் தனக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கூடிய சூழலில் அது குறித்து வீடு வீடாக சென்று தான் கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய சாதனை விளக்கும் விதமாக அவர் செல்லக்கூடிய வழிகளிலும் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சென்று நோட்டீஸ் வழங்கப்படுகிறது. அதே போன்று அங்கு வழியில் செல்லக்கூடிய அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். அதே போன்று அவர் அங்கு இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி தொகுதிக்குள்ளாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குள்ளாக பிரச்சாரம் செய்து வரக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய கோயில்களில் அவர்களுக்கு மரியாதை செய்து பூஜை செய்து மரியாதை செய்யப்படுகிறது. அந்த சாமிக்கு படையல் செய்திருக்கக்கூடியதை அவருக்கு அந்த மாலையை அவருக்கு இட்டு அவருக்கு மரியாதை செய்து வரவேற்பு கொடுக்கிறார்கள். இதே போன்று தொடர்ந்து அவர் இன்றைய தினம் முழுவதுமே பரப்புரை மேற்கொள்வார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிகளில் இன்றைய தினம் செங்கனி அம்மன் கோயில் அருகே, அதே போன்று அயோத்தி குப்பம், சிவராஜபுரம், ஆறுமுக ஆச்சாரி தெரு ஆகிய இடங்கள்ல வாகனத்தில் நின்றபடி அவர் வாக்குகளை சேகரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக சுங்குவார் சத்திரம் தெரு, கேனல் தெரு, மாட்டாங்குப்பம் வழியாக பாரதி சாலை, விஆர் பிள்ளை தெரு உள்ளிட்ட இடங்களில் அவர் நடந்து சென்று பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மாலை 6 மணிக்கு பிறகாக வெங்கட்ரமணனுடைய தெரு 2வது தெரு, ஈஸ்வர் தாஸ் தெரு, நல்லத்தம்பி தெரு, சிங்கார ஆச்சாரி தெரு, பிவி நாயக்கன் தெரு, செங்கல்ராயன் தெரு, எஸ்எம்பி கோயில் தெரு, பிவி நாயக்கன் தெரு, டிஎச் ரோடு வழி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்கு பிறகாக மாலை 7:30 அளவில் தேவராஜ் முதலி தெரு, தங்கவேல் வாத்தியார் தெரு என்று தெருவாக வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 9 மணி வரையிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தனது தொகுதிக்குள்ளாக கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஏற்கனவே கையேடுவால அச்சிடப்பட்டு தொகுதி சார்ந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள்ல பயன்பெற்றக்கூடிய தனி பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய பயனாளிகளை சென்று சேர்ந்து அவர்களுடைய திட்டங்கள் கொண்டு சென்ற இருக்கக்கூடிய நிலையை எடுத்து கூறி வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிகளில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கூடிய பிரச்சார குழுவினர் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் அமைக்கப்பட்ட குழுவினர் மேற்கொள்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு பகுதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பூத்துகளையும் கண்காணிக்கக்கூடிய அளவில் BLA 2க்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பிரச்சார பணியில் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தனக்கான வாக்கு சேகரிப்பு பணிகளில் உதயநிதி அவர்களும் இறங்கியிருக்கிறார். தொடர்ந்து வீதி வீதியாக டாடா ஏஸ் வாகனத்தின் மூலமாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அவர் வரக்கூடிய தகவலில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வெளியே நின்று அவருக்கு கை காட்டக்கூடியதும் அவர் வரவிருக்கும் விதமாக அவர்கள் உற்சாகம் செய்யக்கூடியதும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்றைய தினம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.